அன்பர்களே, நாமட்டிக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால், காளிமாமுனி தன்னுடைய மாந்திரிக உலைச்சுவடியில் ஒரு குறிப்பிட்ட மூலிகையை சொல்லி, இந்த மூலிகையை மையாக அரைச்சு திலகமிட பூவுலகில் சர்வவசியம் இதாமே அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த சுவடி குறிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, காளிமாமுனி தன்னுடைய சீடனுக்கு கற்றுக் கொடுப்பது போல இந்த சுவடி குறிப்பில் எழுதியிருப்பாங்க. அதாவது புத்தியுள்ள சீடனே அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. காளிமாமுனி தன்னுடைய மாந்திரிக ஓலைச்சுவடியில் என்ன சொல்லியிருக்காங்க, அதை எப்படி நாம் பிரயோகம் பண்ணி பயனடையணும், அதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது காளிமாமுனி தன்னுடைய மாந்திரிக உலைச்சுவடியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாட்சி காட்டும் பாருங்கள். புத்தியுள்ள சீடனுமே கூற கேளடா, ஆதிவாரமுது தொட்டு வெண்ணாவின் நெய்யாலே ஆவின் புல்லுருவி கூட்டி ஓம் ஆம் ஜெய ஜெய அவ்வும் உவ்வும் கெங் கணபதி வா 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 வசிய ஸ்வாஹா வென்று 10-100-8 கூற மண்ணில் சர்வவசியம் இதாமே அப்படின்னு சொல்லியிருக்கார். மறுபடியும் வாட்சி காட்டுறேன் பாருங்க. புத்தியுள்ள சீடனுமே கூற கேளடா, ஆதி வாரமுது தொட்டு வெண்ணாவின் நெய்யாலே ஆவின் புல்லுருவி கூட்டி ஓம் ஆம் ஜெய ஜெய அவ்வும் உவ்வும் கெங் கணபதி வாவா வசிய ஸ்வாஹா வென்று 10-100-8 கூற மண்ணில் சர்வவசியம் இதாமே. சரிங்களா? இதுதான் காளிமாமுனி சொல்லியிருக்கக்கூடிய சர்வவசிய பிரயோக முறை. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, புத்தியுள்ள சீடனுமே கூற கிளட், அதாவது புத்தியுள்ள என்னுடைய சீடனே நான் சொல்கிறதை கேட்டுக்க அப்படின்னு சொல்கிறார். ஆதிவாரம், சரிங்களா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெண்ணாவின் அப்படின்னா வெண் பசு, அப்படின்னா பசுன்னு சொல்லுவாங்க. வெண்ணாவின் அப்படின்னா வெண் பசு தான். ஆமாம், வெண் பசு தான். ஏன்னா வெண்பசு நெய் அப்படின்னா வெண் பசுவோட நெய் தான். சரிங்களா? ஆவின் புல்லுருவி, ரெண்டாவது ஆவின் வந்திருக்கு. ஆவின் புல்லுருவி அப்படின்னா, ஆவின் அப்படிங்கிறது அரச மரத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா? ஆவின் அப்படின்னா அரச மரத்தை குறிக்கக்கூடியது. ஆவின் புல்லுருவி, அதாவது அரச மரத்தில் புல்லுருவி இருக்கு இல்லையா, அந்த புல்லுருவியை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கருக்கணும். அதாவது பச்சை கற்பூரம் நிழலில் காய வச்சு பச்சை கற்பூரம் போட்டு எரித்து அதனுடைய கறியை எடுத்துக்கணும். நிழலில் அந்த புல்லுருவி எடுத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதை காப்பு கட்டி சாவணி ஊற்றி பண்ணி எடுத்து பச்சை கற்பூரம் போட்டு எரித்து, சரிங்களா, அந்த எரிஞ்ச அந்த கறி இருக்குமே அதை எடுத்துட்டு அதை வெள்ளை பசுவுடைய நெய்யையும் சேர்த்து, அதையும் வெள்ளை பசுவோடைய நெய்யவும் சேர்த்து ஒன்றா கலக்குனீங்க அப்படின்னா கருப்பாக மை போல் வரும். சரிங்களா? கலக்கிட்டு ஓம் ஆம் அதை ஒரு தாமரை இலையில் நீங்கள் வச்சுட்டு மந்திர ஜபம் கொடுக்கணும். என்ன மந்திர ஜபம் அப்படின்னா, ஓம் ஆம் ஜெய ஜெய அவ்வும் உவ்வும், சரிங்களா, அவ்வும் உவ்வும் கெங் கெங் கணபதி வா வா வசிய ஸ்வாஹா என்று 10-100-8 அப்படின்னா 1008. ஏன்னா 10 × 100 1000 + 8 அப்படின்னா 10-100-8ன்னா 1008 உருவது கூற. சரிங்களா? 1008 முறை நீங்கள் அந்த மைக்கு மந்திரம் கொடுக்க மண்ணில் சர்வவசியம் இதாமே, அதாவது சர்வவசியம் உங்களுக்கு சித்திக்கும். இந்த மையை நீங்கள் திலகமாக நெத்தியில் வச்சுட்டு போனால் சர்வவசியம் உங்களுக்கு சித்தியாகும் அப்படின்னு சொல்கிறார். இந்த மூலிகையை நீங்கள் காப்பு கட்டி சாவணி வர்த்தி பண்ணி பறித்து எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மைக்கு உரியேற்றுறதுக்கு முன்னாடி 11 தினம், சரிங்களா, விரதம் இருந்து, சரிங்களா, விநாயக பெருமானுக்கு ஒரு 11 தினம் விரதம் இருந்து அதன் பிறகு இந்த மூலிகையை பறித்து மையாக அரைச்சு மந்திர ஒரு ஜபம் கொடுங்க.
சரிங்களா? சும்மா எடுத்தவொடனே போய் மூலிகை பறித்து அரைக்கக்கூடாது. சரிங்களா? எது செஞ்சாலும் முறைப்படி அதுக்குண்டான மரியாதையை கொடுத்து நம்ம செய்யணும். அதே போல் இந்த மையை நீங்கள் பயன்படுத்தும் போது சுத்தபத்தமாக குளிச்சுட்டு விநாயகரை மனமார வணங்கிட்டு அதன் பிறகு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு 3 முறை சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த மையை நீங்கள் உங்களுடைய நெத்தியில் வச்சுட்டு போகலாம். ஆனால் இந்த சர்வவசிய மையை பயன்படுத்துறதுல ஒரு சில விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு, மற்றவங்க இந்த மையை பார்த்துடக்கூடாது. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புருவத்தில் 2 புருவத்துலேயும் தீட்டுவாங்க, அந்த மையை அப்படியே தடவிக்கிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னாடி அப்படி நெத்தியில் கொஞ்சம் முடி இருக்கும் இல்லையா மேலே, அந்த இடத்துக்குள்ள வெளியில் தெரியாத அந்த பெண்கள் வந்து குங்குமம் வைப்பாங்க இல்லையா நெத்தியில் மேலே உச்சியில், அது மாதிரி இடங்களில் சின்ன கொஞ்சமாக வச்சுட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற உண்மையிலே சர்வவசிய மையை அப்படி தான் பயன்படுத்தணும். மற்றவங்க நமக்கு எதிரே இருக்கக்கூடியவங்க அந்த மையை பார்க்கக்கூடாது. அதே போல் இந்த மையை பயன்படுத்தும் போது சுத்தபத்தம் இல்லாதவங்க எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியாக வேலை செய்யாது, அதோட உங்களுக்கும் வேலை செய்யாது. அதனால் இது தனிப்பட்டு ஒரு நபர் மட்டுமே பயன்படுத்துங்க. இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களுக்கே தெரியாமல் உங்களோட நண்பரோ வீட்டில் இருக்கவங்க யாரோ ஒன்றும் சுத்தபத்தமாக இல்லாதவங்க எடுத்து அவங்க அதை ஏதோ ஒரு மை நினச்சி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ இல்லை என்னாகும், அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வேலை செய்யாது, உங்களுக்கும் அந்த மை வேலை செய்யாது, மறுபடியும் புதுசாக இதுன்ற மாதிரி இருக்கும். அதனால் இதை வந்து எப்போதுமே ரகசியமாக வச்சுக்கோங்க. இந்த மையை, அதாவது பொதுவாக சர்வவசிய மையை பயன்படுத்தும் போது போகிற இடம்லாம் மதிப்பு மரியாதை இருக்கும். இது முதல்ல கிடைக்கும் எல்லாருக்குமே. சரிங்களா? எங்கே நீங்கள் போனாலும் உங்களை யாரும் குறைச்சும் பேச மாட்டாங்க. உங்களை எதிர்த்து பேசுகிறது, உங்களை திட்டுறது, உங்கள் மேலே கோவப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. பொதுவாக நம்ம வந்து எந்த ஒரு மை இது பண்ணாலும் சோதித்து பார்க்குறது வழக்கம். சரிங்களா? யாராவது ஒரு சில நபர்கள்கிட்ட இலவசமாக கொடுத்து சில சமயங்களில் சோதித்து பார்க்குறது வழக்கம். அப்போ இந்த மை வந்து 100% வெற்றியை கொடுத்துச்சு. பயன்படுத்திட்டு, அதாவது எந்த இடம்னு சொல்ல விரும்பலை, அப்போலேருந்து சீட்டு இதுகள்லாம் இருந்தது. அதில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட கொடுத்து சோதித்து பார்த்தோம். அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, எப்போதும் அந்த ஆளுக்கு என்னை கண்டாவே ஆகாது, அவங்க கூட என்கிட்ட ரொம்ப பாசமாக பேசினா எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னை கண்டாலே அந்த ஆள் எரிஞ்சு விழுவான், ஆனால் என்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுகிறான், என்ன ஆச்சு எதுனே தெரியல, யாருமே என்னை திட்டவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே இந்த மை வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. கண்டிப்பாக இது எல்லாருமே பிரயோகம் பண்ணி பாருங்கள். இதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. சரிங்களா? ரொம்ப இன்னும் அரச மரத்து புல்லருவி, பெரிய பெரிய அரச மரங்கள்லாம் இருக்குது. இப்போ எல்லா இடங்கள்லையும் புல்லருவி கிடைக்குது. சரிங்களா? அதனால் தாராளமாக நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தலாம். சரிங்களா? இதில் எந்த விதமான ஒளிவு மறைவுமே கிடையாது. சுத்தபத்தமாக பயன்படுத்துங்க. சரிங்களா? அடுத்தவங்க உங்ககிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து அடுத்தவங்க யாரும் திருடி எடுக்கிறது, உங்களுக்கே தெரியாமல் பயன்படுத்தாதவாறு ரகசியமாக வச்சு பயன்படுத்துங்க. எப்போதுமே சர்வவசியமையை நீங்கள் பயன்படுத்தும் போது அது ரகசியமாக இருக்கணும். சரிங்களா? அந்த ரகசியம் இது நீச்சு அப்படின்னா அது வந்து சரியாக வேலை செய்யாத மாதிரி தோணும். சரிங்களா? இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.